கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தலைப்பு விடுதலை. ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இதய நொறுங்குண்டவர்களுக்கும் காய் கட்டுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்தலும் உறவு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு சொல்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்க கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். 7 கட்டத்துக்கும் சுவிசேஷம் சொல்லும்படி நம்ம அபிஷேகம் படணும். என்னை பண்ணார். அதே போல் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், நொறுங்குண்டு காயம் கட்டவும், அதே போல் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டலுக்கு கட்டழுத்தம். உலகம் முழுவதும் எத்தனையோ விதமான கட்டு உள்ள கட்டப்பட்டிருக்காங்க. கை வராதபடி கட்டப்பட்டிருக்காங்க, கால் வராதபடி கட்டப்பட்டிருக்கிறாங்க, இதயம் எழுதி கட்டப்பட்டிருக்காங்க, கிட்னிக்கு எழுதி கட்டப்பட்டிருக்காங்க, அதே போல் சரீரத்தில் காது கேட்காது கட்டப்பட்டிருக்காங்க, கண்ணுக்காக கட்டப்பட்டு அநேக கட்டுகள் கட்டி வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? 7 கட்டத்துள்ள ஒரு மதிகள் தான் 7 சாத்தானை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கட்டெல்லாம் ஏசாயா 66:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதய நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்தலையும். கட்டழுத்தல். அப்போ இந்த நிகழ்ச்சியை ஆக்கும்போது எந்தெந்த கட்டுகளை கவசமானாரிக்கிற பற்றியா எல்லா கட்டும் ஏசாயா 61:1 கட்ட அவிழ்க்கிறார். எந்த கட்டு இருந்தாலும், பெரும்பாடு கட்டு இருந்தாலும் அவிழ்க்கிறார், கேன்சர் கட்டு இருந்தாலும் இருக்கிறார், வியாதி கட்டு இருந்தால் இருக்கிறார், மர கட்டு இருந்தாலும் இருக்கிறார், என்றால் தெளிவின கட்டுனா இருக்கிறார். அடுத்து அவர் விடுதலை கொடுக்கும்போது ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவி சித்தம். பசுத்தாவியால் நிரம்பி செபிக்கணும், மனம் நிரம்பியற்ற ஞானசாந்தி பெற்றணும், வரங்கள் செயல்படணும், பசுத்தாம் வாழணும், உண்மைத்தாளணும். ஆவி அபிஷேகம் 100 இருக்கணும். அதில் 1% கூட குறைவாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் உலகம்தான் 100 இருக்குது, ஆவியான இல்லை. ஒரு சின்ன தப்பு பண்ணால் அந்த உங்கள் கண்ணை இந்த பக்கம் நேர்ந்த திருப்பினீங்கன்னா நீங்கள் பெற்ற அபிஷேகம் போயிடும். அங்கே யார் வருவா? சாத்தான் வருவா. அல்லேலூயா. இன்றைக்கி அன்னையோட வாழ்க்கையில் எல்லாம் முழுகிற ஜபத்துக்கு போகிறாங்க, உபாசத்துக்கு போகிறாங்க, சபா ஆராதனைக்கு போகிறாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு போகிறாங்க. இதுதான் விடுதலை இல்லை. ஏன் விடுதலை இல்லைன்னா நீ சரியில்லை. நீ சரியாக இருந்தால் நிச்சயமாக ஏசாயா 61வது அதிகாரம் இந்த உறுதிப்படுத்தப்படும். இப்போதே வாழ்க்கையில் எதிர்பார்த்த விடுதலை இல்லைன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தி ஜெபணும். 2 நாளாக 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகள் திரும்பினால் அப்பொழுது பலவத்து கேட்டு பாவத்தை மன்னித்து என் பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்ட உள்ள கிடைக்கும். பாவத்தை தண்ணீர் மாதிரி குடிக்கிறாங்க, ரசம் மாதிரி குடிக்கல, தண்ணீர் மாதிரி குடிக்கிறாங்க. அதனால் விடுதலை இல்லை. தப்பானியாக இருக்கிறாங்க. ஏன்னா பாவம்தான் தாத்தா அவளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. காலையிலே ஒரு குடும்பம் ஜெபம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு
ஏமாற்றி 2 கோடி ரூபா வஞ்சித்து வாங்கிட்டாங்க. பார்த்தல, ஏன்னா சாத்தானை வச்சு கட்டி வஞ்சிக்க வச்சு பணம்லாம் வாங்கிட்டாங்க. அதுபோல் ஏமாற்றி வஞ்சித்து பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, ஏமாற்றி வஞ்சித்து எல்லா மாப்பிள்ளையை ஆதரவு கல்வாங்க, ஏமாற்றி வஞ்சித்து இடத்தை வாங்குவாங்க, ஏமாற்றி வஞ்சித்து தொழிலை வாங்குவாங்க, தொழில் செய்வாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு கேட்டார். மனிதனை உருவாக்குனுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் பட்டார்? அதனுடைய இதயமானது மகா கருவுள்ளதும் திருக்குள்ளாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் மத்தியில் இயேசுவோட தான் ஒரு சீசன் தான் யூதாஸ். அவனுக்கு ஒரு இச்சை வந்தது, பண இச்சை. பணத்துக்கு அடிமைப்பட்டு அவனுக்குள் சாத்தான் புகுந்து இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசுவோடு தான் பேதுரு இருந்தார். ஆதாம் செய்தான், என்ற ஒரு கஷ்டம் வரும்போது தேவனை அறியவில்லை, மறுதளித்தான். அப்போ உங்கள் கூட பிறந்த கடவுளும் மறுதளிப்பார், மனைவி மறுதளிப்பார், அருமையான மகள் மறுதளிக்கும், உங்கள் பார்ட்னர் மறுதளிப்பாங்க. எல்லோரும் கையை கழுவிட்டு என்ன போயிடுவாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு கேட்டால் உனக்கு புத்தி இல்லை கேட்பாங்க. அப்படி என்னால் விடுதலை வேண்டுமென்னால் இயேசு ஒரு தான் விடுதலை தர முடியும். வேறு யாராவது விடுதலை தர முடியுமா? தர உலகத்தை அப்படி யாரும் வரல. இயேசு ரட்சகர்தான் விடுதலை ஆக்குவார். அந்த விடுதலையைத்தான் ஏசியா 61 வசனத்தை கொண்டு ஆண்டு பேசுகிறார். அடுத்த வசனத்தை பார்க்குறது எரேமியா புத்தகம் 39 அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, என்னை அபினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறான். எரேமியா 30:18, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகள ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு பேசுகிறார். அப்பா சமானாரியா, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். யாரா நிச்சயமாக விடுதலை விட, அதான் விடுதலை தலைப்பு. நிச்சயமாக விடுவிப்பேன். யார் சொல்கிறார்? இந்த வானத்தை பூமி காற்றுங்க சர்வ சிஸ்களையும் தேவன் சொல்கிறார், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற இல்லை, உன்னை நிச்சயம் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைக்க கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊரப கரபா சங்கரபா அதிகரபா 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 அதிகரபசியா, ஒன்று நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ நம்பினபடியினாலே பிராணர் உனக்கு கிடைக்க கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக விடுதலையாக்குவேன், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஏன் பகாது. அவர் நிச்சயமாக யாரெல்லாம் விடுதலை இல்லாதபடி இருக்கிறதோ, 7 கண்ட மக்களும் இருக்கிறாங்க, எப்படியாவது விடுதலை கிடைக்கணும் என்ன எதிர்பார்க்குறாங்க. எல்லா மருத்துவமனைக்கும் போகிறாங்க, மந்திரவாதிகிட்டையும் போகிறாங்க, எல்லா இடமும் போகிறாங்க. அதான் விடுதலை இல்லை. மந்திரவாதி விடுதலை ஆக்க முடியுமா? ஒரு மந்திரவாதி அவன் மன்னன் தானே, விளையாக்க முடியாது. ஆனால் மருத்துவம் அங்கேயும் விடுதலை இல்லை. ஆனால் இதான் ஆவியான்னு சொல்கிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் எந்த விண்ணப்பத்தில் விடுதலை இல்லாதபடி பல வருஷங்களாக அல்ல மாதங்களாக, இன்றே உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் அது உனக்கு கிடைத்த கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு அவரை தெளிவாக பேசியிருக்கிறார். நிச்சயமாக விடுவிப்பேன். இதுவரையும் பல ஆண்டுகளாக நீங்கள் விடுதலை இல்லாதபடி இருக்கலாம்.
அந்த நாளிலே நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பார்க்கும்போதே விடுதலை, பார்க்கும்போதே விடுதலை, பார்க்கும்போதே நிச்சயமாக விடுதலை. ஆண்டு வார்த்தை அது சொல்கிறார், நிச்சயமாக விடுவிப்பேன், நான் நம்பிக்கை என் போவதில்லை என்று ஆவியானவர் பேசுகிறார். அப்போ நிச்சயமாக விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக ஒரு விடுதலை ஆண்டு கொடுக்கிறார், கொடுத்து விட்டார். அடுத்த வசனத்தில் தானியேல் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆதாய உடைய கைக்கு விடுவிப்பார். சாத்தான் மேசாவும் அக்கினி சொல்லில் போகும்படி கட்டி கொண்டு போட்டாங்க. சாத்தான் அடிமையாக்க நடத்தாங்க, முக்கராரில் பண்ணி முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீ எந்த சொல்லிலும் போட்டுக்க, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆஜாக உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை கட்டுக்கட்டியே எத்தனை உனக்கு தீசூளை வச்சாலும் அவன் சொல்கிறான், சாத்தாக் மேசாக் ஆபத்தை சொல்கிறாங்க, நாங்கள் ஆராய்க்கிற தேவன் எங்கள் தேவன் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆஜாக உடைய கைக்கும் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை கட்டுக்கட்டாலும் வாதம் செய்தாலும் சரி, அதை சாத்தாக்கு வலிச்சு கட்டாலும் சரி, எத்தனை கட்டுக்கட்டாலும் சரி, ஏதா ஒரு உருவாயிலுமோ ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போயிடும். நீ தேவனுடைய மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும். ஏன்னா அவர் தப்பிப்பார், அவர் விடுதலையாக்குவார், அவர் சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், எல்லாம் நன்மையாக முடிச்சு விட்டுவார். அவர் ஜீவன் உள்ள தெய்வன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் உங்கள் மத்தியில் இப்போ நிகழ்ச்சி பார்க்கும்போது எல்லோருக்கும் எது இல்லை, உடல் இல்லாதபடி பல வருஷமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ எல்லா கட்டையும் அவிழ்க்கிறார். அவளுக்கு அவ்வாறு விடுதலையாக்கிறார், இயேசு விடுதலையாக்கிறார், இயேசு விடுதலையாக்கிறார். அது விடுதலையாக்கி நிற்பாக்க எந்தெந்த விண்ணப்பத்துக்கு விடுதலை இல்லாதபடி இருக்கிறதோ இன்றே இப்போதே விடுதலை கொடுத்து விட்டார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனவே, இங்கே லூக்கால சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 12:13 இயேசு அவளை கண்டு அழைத்து, கிரியை உன் பலவீனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டாயின்னு சொல்லி அவள் மேல் அவளை வைத்தார். அவள் நிமிர்ந்து தெய்வம் மாட்டான். 18 வருஷமாக கட்டப்பட்ட ஆபிரகாம் குமார்த்தி யாராவது விடுதலை கொடுக்க முடிஞ்சிட்டா? இல்லை. இயேசு என்ன சொல்கிறார்? அவளை கண்டு அழைத்தார், திரையே உன் பலவீனத்திலிருந்து என்று சொல்லி அவள் அவளுக்கு கைகளை வைத்தார். உடனே அவள் நிவர்த்தி 18 வருஷம் கூதி தாத்தா கட்டி வச்சிருந்தான். அவள் தொட்ட உடனே கூதி நிமிர்ந்து பார்த்தாள், விடுதலை பெற்றாள், நடந்தாள், ஆரோக்கியம் வந்தாள். 18 வருஷம் ஆபிரகாம் குமார்த்தி கட்டி வச்சிருந்தான். அப்போ கிறிஸ்துக்குள் வாழாதவர்கள்லாம் 100 வாழாதவங்களாம் சாத்தான் கட்டுக்குள்ளே தான் இருக்கான். கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் ரட்சிப்புக்குள்ளே இல்லை, அபிஷேகத்தை இல்லை, வளர்ந்துகள் இல்லை, வரங்கள் இல்லை, பசுத்தம் இல்லைன்னா அவங்களே சாத்தான் ஏதோ வந்தார வயசா கட்டி வச்சுருவான். ஆபிரகாம் குமார்த்தியே கட்டி வச்சுருந்தானா, உங்களை கட்ட மாட்டானா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 100க்கு 100 ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், 100க்கு 100 அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், 100க்கு 100 ஞானஸ்தானம் பெற்றுக்கணும், 100க்கு 100 பசுத்தமாக ஆளணும், 100க்கு 100 உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தாத்தா கிட்ட வரமாட்டான். ஐயோ, ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவன் யார்? ஐயோ, இவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, ஆவிக்குரிய உண்மை வரங்கள் பெற்றிருக்காங்க, ஐயோ இங்கே போக முடியாது என்று சொல்லலாம். கொஞ்சம் ஆட்களுக்குள்ளே 2 வாலிப சகோதரத்தை எடுத்துக்கு வந்தாங்க.
அவர்கள் வந்து நான் ஒரு ஊழித்து போயிட்டு வர கொஞ்சம் காலம் தான் ஆச்சு வந்தேன். ஒன்று சொல்லி இவ்வளோ அங்கே வந்து ஆலயத்துக்குள்ளே இந்த ஆவிகள் வந்து குறும்பு வடிக்கிட்டு இருந்தது. 2 பேர் வாலிப பையன்கள் அசத்தாவி. அது சொல்லுது, ஐயோ வந்துட்டாரு, ஏன்னா நம்ம தப்ப முடியாது, அவர் இயேசு நாமத்தில் எந்த நம்மளை மந்திரவாதி வச்சு கட்ட அவர் அழுத்துடுவார், நான் இப்போ ஓடிடலாம் என்று சொல்லிச்சு. அப்போது நான் வந்து இயேசு நான் கூப்பிட்டேன். போயிட்டு எங்கேருந்து வந்தார், எங்களை மந்திரவாதி அனுப்பலாம் என்று சொன்னார்கள். ஒன்றாதான் இயேசுவின் நாமத்தில் அழித்து செய்யும்போது அந்த 2 அசுத்தாவி ஓடிட்டு அவங்க 100க்கு 100 விடுதலை பெற்றார்கள். இதான் சத்தியம், தேவனுடைய வார்த்தை. அதே போல தான் தாத்தா அப்ரஹாம் குமார்த்தி 18 வருஷமாக கட்டி வச்சிருந்தான். அப்ரஹாம் குமார்த்தி எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, அப்படி தான் வச்சுருந்தான். ஏசு அதை கண்டு அங்கே வந்தார். அப்ரஹாம் முகத்திலே கையை வைத்தார். உடனே எல்லா கட்டும் அழுது போச்சு, விலை பெற்றார். 18 வருஷம் சாத்தாங்கட்ட அழுத்த தேவன் ஒரு வாழ்க்கை என்னென்ன கட்டுக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். கட்டு நொறுங்கி இருப்பீங்க. இதை யார் மாற்ற முடியும்? இயேசு தான் மாற்ற முடியும். வேறு யாராவது மாற்ற முடியுமா? யாருமே மாற்ற முடியாது. Mighty Jesus, mighty Lord, mighty Jesus, mighty Lord, mighty Jesus, mighty Lord. ஊதர்கள் எல்லாம் வந்து அற்புதம் செய்வார்கள் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அருமையான தேவச்சன்மை 18 வருஷம் கட்டி அவுத்தார். உங்கள் கட்டையெல்லாம் அவுக்க மாட்டாரா? ஏதா இயேசு இன்னைக்கு ஓடி வருங்க. இல்லை கட்டு அவுக்கப்படலையா, நீ எத்தனையோ சபைகளுக்கு போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் வீட்டு போ. ஆனால் 51 அதிசய பிரகாஷ வீட்டில் வந்தேன்னா நிச்சயமாக எந்த கட்டு இருந்தாலும் அவருக்கு எறிவார். இங்கே 100க்கு 100 அபிஷேகம் இருக்குது, 100க்கு 100 ஆய்க்கு வந்து வரங்கள் இருக்குது, தரிசனம் இருக்குது, சொப்பனை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா அற்புதமும் இருக்குது. இதை மறக்க முடியாது. இப்போ யோவானில் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்றார். யார் சொன்னார்? இயேசு சொன்னார். ஏழ வசனத்தை படிக்கணும். ஆதி முதல் வெளிப்படுத்த ஒவ்வொரு எழுத்தும் ஜீவன் உள்ளது. எல்லா புத்தகத்தை வார்த்தையும் அழிஞ்சு போயிடும். எத்தனையோ புத்தகம் அழியிருக்காங்க உலகம் முழுவதும், எண்ண முடியாத புத்தகம் அழியும். ஆனால் இந்த வார்த்தை அழியாது. இதை வேட்டை எரிச்சால் கூட அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு, அதை அழிக்க முடியாது. அழிக்கக்கூடிய ஒரு பிறக்கம் இல்லை, தரக்கப்படுவது. அதுதான் அவர் சொல்கிறார், சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் இல்லை கேட்ட வசனம்தான் விடுதலையாகும். மை காட் சீஸ் பை தி லார்ட் விடுதலையாகும். கேட்ட வார்த்தை இப்போதே இந்த வார்த்தையை கேட்குற அருமையான சகோதரே, அருமையான சகோதரியே, தாயை தாப்பலே, இப்போதே உங்களுக்கு யோவான் குமார விடுதலையாக்கினால் எதில் விடுதலை இல்லாமல் இருக்காங்களோ இன்றே ரட்சண நாள், இதே அனுக்கிரக நாள். தந்திகள் இப்போதே அவர் விடுதலை கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுப்பார், கொடுத்து விட்டார். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு எழுத்தும் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் ஆமேன் என்று இருக்கிறது. இதை அறியாமல் இருக்க வேண்டாம், அறிந்து கொள்வீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீ நம்முடைய வாழ்க்கையில் நான் உயிருள்ள தேவனை ஆராய்க்கிறோம். அவருடைய கர்த்தருடைய ஆவியாக இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய ஆவிக்குள்ளே நிரம்பி செபிக்கணும். 100 ஆவிகள் வரங்களாக நிரம்பி சேர்ந்தோம், அரசுகளாக சேர்ந்தோம், நிரம்பி செபிக்கணும். அந்த ஆவி எங்குண்டோ விடுதலை உண்டு. வசனம் உறுதிப்படுத்தப்படும், ஒரு எழுத்து நிறைவேறும். இது ஆண்டோட வார்த்தை. அதுபடி ஆவியது எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேறு திட்டவட்டமாக சொல்லுகிறது, விடுதலை இல்லை, விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. நீ என்ன செய்யணும்? எச்சிப்பை 100 பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை
100க்கு 100 பெற்றுக்கொள்ளணும். மனம் தெரிவி 100 பெற்றுக்கொள்ளணும். நீ பசுத்தமாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ அங்கே யார் வரமாட்டா? கர்த்தருடைய ஆவி சாத்தான் வருவானா? வரமாட்டான். வந்த வரைக்கும் செய்யுமா? செய்யாது. கர்த்தருடைய ஆவி இல்லாதனால உங்களை என்றால் அந்த சாத்தானது கட்டி தலைகுனியை வச்சிருக்கிறான். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. வசனம் தானே, இதுதானே உறுதிப்படுத்தப்படும், இது நிறைவேறும். நிறைவேறிட்டு வைத்தியலாடு உக்கபா சங்கரபா ரீக்கரபா 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 ரீக்கரபசியா ஒரு வெளிச்சத்தை தான் ஆணவர் தருகிறான். இல்லை, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் ரட்சிப்பார், அது விடுதலை தருவார். அப்படி ஆவியை எங்கே உண்டோ விடுதலை உண்டு. அது விடுதலை செய்வார், விடுதலை நாயகன். அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார். எந்த விடுதலை இல்லாமல் இருக்கீங்களோ இன்றை நிகழ்ச்சி பார்க்கும்போது அதை தரம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. அது விடுதலை கொடுத்து விட்டார், விடுதலை பெற்று விட்டீர்கள். கர்த்தர் உங்களை தொட்டு விடையாக்குறார். வசனம் ஒன்றிருப்பது பலன் கிரியை செய்கிறது. ஐத்திச்சிலான் ஓ கபா ஷாமாரி கரபசியா இயேசு ரத்தத்தை அளிக்கப்பட்டாச்சு, அற்புதம் வந்தாச்சு, அதிசயம் வந்தாச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். இயேசு ரத்தம் பாய்ந்து விட்டது, அற்புதம் நடந்து விட்டது, நன்மை வந்தாச்சு. ஒரு விருது வருவது போல உங்களுக்கு ஒரு பலவீனம் போகுது, உன்னத பலம் வந்தாச்சு, ஆவிக்குரிய பலம் வந்து எந்த கட்டுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் கட்டு அவிழ்த்தார், கர்த்தர் விடுதலை கொடுத்தார், கர்த்தர் சமாதானம் கொடுத்தார். இப்படி ஆவியான எங்குண்டோ விடுதலை உண்டு. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தி அநேக நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்கு ஆவி ஆத்மா தைரியத்தில் விடுதலை கொடுத்து ஒருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாத என்னை பற்றி இன்றை இப்பொழுதே ஆவியான விடுதலை கொடுத்து விட்டார். எத்தனோட விடுதலை பெற்றுட்டாங்க. நிகழ்ச்சி பார்க்குற ஒரு தொட்டு இருக்கிறார், ஈதியாக உள்ளத்தை உடைச்சிருக்கிறார், ஒரு உள்ளத்தில் இல்லை உடைச்சிருக்கிறார், திறந்திருக்கிறார். கட்டுகளை அழுத்து காய கட்டி நன்மையால் முடிச்சு விட்டுக்கிறார். அது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, குறைவில்லை, நிறைவாக இருக்கும். எல்லா நன்மையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகனே சந்தோஷமாக இரு, மகளே சந்தோஷமாக இரு, தாயை சந்தது. உங்களுக்கு இதுவரையும் விடுதலை இல்லாமல் இந்த கர்த்தருடைய ஆவியாது எங்குண்டோ விடுதலை உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட். ஒரு விக்கிரகத்தை உடைப்பது போல விக்கிரகத்தை உடைச்சார். அவருடைய நாம அதிசயம், அவருடைய நாம அற்புதம். நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன், தீங்கு வராது, ஆசீர்வாதமும் அற்புதமும் தேடி வந்தாச்சு. அதுதான் அவர் விடுதலை தந்து விட்டார், எல்லோருக்கும் நன்மை செய்தார். இங்கே கலக வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். ஒரு சகோதரி இங்கே ஜெபத்துக்கு வந்தார்கள். ஒரு ஆள், ஐயா என் 7 வருஷமாக நான் வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த வியாதி போக்கு நான் பல தடவை முயற்சி செய்தேன், மருத்துவமனையும் சென்றேன், ஆனால் எதுவும் காட்டப்படுதில்லை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஆவி இருந்தது, தெவித்த விட ஓடி. இயேசு நாமத்தில் அந்த மகள் விடுதலை பெற்றால், அற்புதம் பெற்றால், அதிசயம் நடந்தது. எந்த ஆவினால் அவர் கட்டப்பட்டாலோ ஆழ்க்கப்பட்ட இயேசு கட்டவிழ்த்தார், விடுதலை ஆக்கினார், அற்புதம் நடந்தது. அந்த தேவன் தான் உங்கள் மத்தியிலே இன்று உங்கள் மத்தியிலே கிடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ விடுதலை உண்டு. அதுதான் எப்போதும் ஆவிக்குள்ளே செவிகள், 100 அவிகள் செய்கள், அந்நிய பாசையில் செவிப்பாட்டுகள், வரங்களால் செவிகள் ஜெபிக்கும் போது 100 விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அவர் அற்புதம் செய்து விட்டார். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ விடுதலை உண்டு. இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இங்கே நிகழ்ச்சியை பார்க்குறது ஜெபிக்க போகிறேன். 35 என் வாயை உமிழா திறப்பேன், உலக தோற்றம் முதல் அரைப்பல்ல வெளிப்படுத்த என்று தீர்க்கதரிசி வருகிறார். வரைப்பல்ல வெளிப்படுத்த தேவன் அவருடைய தேவன். ஒவ்வொரு நாளும்
அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் இயேசு கிறிஸ்து தூதன் அனுப்புகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் தூதன் அனுப்புகிறார். யாருக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ தூதன் வந்து விடுதலையாக்குறார். ஒருவர் இந்த கல்லறைக்கு போகக்கூடிய அளவில் இருக்கிறாங்க, மத்தியே போயிட்டான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கும் விடுதலை கொடுக்கிறார். ஒரு வாலிப மகளுக்கு வயிற்றுகள் விளைவினம் 7 வருஷமாக இருக்குது. அது அவளை விட்டு கடந்து போகுது. ஒரு மாதிரி தெரு நடந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் சரியாக வாழ முடியலை, விடுதலை இல்லை. கணவனுக்கும் விடுதலை, மனைவிக்கும் இல்லை. இப்போது நம்ம வாழ்வாங்க, ஆத்மந்தம் வெளியே கிடைக்கும். ஒரு செவி காதுக்குள்ளே ஒரு பூச்சி இருப்பது போல் காதுக்குள்ளேருந்து ஒரு பூச்சி கடிக்குது, ஆனால் காது வலி. அதையும் தொட்டு விடுதலையாக்கிறார். 3 பேருக்கு கண் பார்வை இல்லாதபடி குருடமாக இருக்கிறார். அந்த கண்ணை திறக்கிறார். அசுத்த ஆவினாலே கட்டப்பட்ட கண்ணை திறக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே என்று கவலைப்படுகிறார்கள். எல்லா வாலிபர்களுக்கும் எந்த காற்றும் அறுத்து திருமணத்தை நடத்துகிறார். ஒரு உயிர் சேதம் உலகத்தில் உண்டு. பிரசத்திக்கற்ற ஒரு மரணம். இதை ஆண்டு காட்டுகிறார். ஊழியக்காரர்களும் ஊழிய செய்கிறாங்க. எல்லாவற்றையும் நீங்கள் எதை கேட்டால் செய்வேன்னு சொன்னார். அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அது கலைகள் உலகமும் முளைச்சி விட்டது. எல்லா கலையும் பிடிக்கிறார். அதிசயம் பிறக்கா ஒழித்து போகிற 7 கண்ட மனுஷன் களை விதித்தார். மனுஷர்கள் களை வீழ்த்தார்கள். எல்லாம் பிடிக்கிறது எரித்தார். அவருடைய வசனத்தை கொண்டு எரித்தார். விளக்குகளை கொளுத்தி வைத்தார். விளக்கு எரிக்கிறது. அதிசயம் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? நினைக்கலாம் அதிசயம் நடக்கும். அதிசயத்துக்கு ஒரு கஷ்டம். இதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். வழிபடத்திற்கு ஊழியக்காரருக்காக ஜெபிங்கள், ஊழியத்துக்காக ஜெபிங்கள், உங்களை ஆசைப்பார். ஒரு தோட்டத்தை ஆசை வைக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவருடைய நாமம் மகிழ்ப்படும். அவர் கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிறவர். எந்தெந்த விளக்கத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதுக்கெல்லாம் இயேசு பதிலை கொடுக்கிறார். கொடுத்து விட்டார். பெரிய பாம்பு செத்தாச்சு, சின்ன பாம்பு செத்தாச்சு. உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் வரும். அதை யாராலும் சால்வ் பண்ண முடியாது. ஏன் எனக்கடி கேட்காதுங்க. மனிதன் செய்கிற தவறு, நான் செய்கிற தவறு, மனிதன் செய்கிற பாவம் தெரிகிற பாவத்தி சம்பளம் தாராடும். எதை அறியாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை நடக்குமா? ஆனால் எல்லாமே நடக்கும். ஒரு எழுத்தை கூட உதராது. நன்மையாக இருக்கும், தீமது வராது. கழுகு சட்டைகள் பறக்கிறது போல எல்லாம் பறங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. மிக தூதன் வந்து விட்டார். அவருடைய சித்தம் இல்லாமல் தலையிருந்து ஒரு மாதிரி கிளம்பலாது. வலுசர் பாவி உலகத்திலிருந்து வெளியே போய் கட்டு அறுக்கப்பட்டது. எந்த வலுசப்பை ஆரம்பித்தாலும் அது இயேசுவி நாமத்தில் நிறைந்த விழுந்தது. கட்டு அறுக்கப்பட்டது. யாரும் அவிசுவாசமாக இருக்க வேண்டாம். சுவாசத்தோடு இருக்கு. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆட தருவார். அதிசயம் பிறக்காக இல்லை, ஒவ்வொருவரும் தனித்தனியாக தனி ஆசீர்வதிப்பாங்க. இயேசுநாமத்துக்கு ஊழியத்துக்காக உங்களுக்கு ஏற்பட் என்றால் ஒரு ஊக்கமாக செய்வீங்க. இது சபை ஊழியம் கிடையாது, விடுதலை விடுவோம். டெலிவரன்ஸ் மினிஸ்டரி தேவனுங்க அற்புதம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்கள். ஆமே ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.